அதிமுக திமுக வந்து பகையாளி அல்ல, பங்காளிகள் தான். கூட்டணி வச்சா என்ன தப்புன்னு கேட்கறது எப்படி சார் புரிஞ்சுக்கிறது? சிபிஎம்மும் சிபிஐயும் ஒன்றா இருக்கலாம், சிபிஎம்மும் சிபிஐயும் மார்க்சிஸ்ட் லெனினிஸ்டும் ஒன்றா இருக்கலாம். அதிமுக திமுக ஒன்றா இருக்கக்கூடாதா? 2 பேரும் சேர்ந்தா 3 கோடிங்க வாக்கு. 2 பேரும் சேர்ந்தா 3 கோடி வாக்கு. அதிமுக எதிர்ப்பு தான் திமுக, திமுக எதிர்ப்பு தான் அதிமுக. தானே தான் எதிர்ப்பு. அதுக்கு விஜய் ஒரு இது சொல்றாரு, ராஜினாமா பண்ணுங்க, நானே பிரச்சாரம் பண்ணி உங்களுக்கு வெற்றி பெற வைக்கிறேன்னு சொல்லி விஜய் வாக்குறுதி கொடுத்தா வைகோ வந்து பிரஸ் மீட்ல பேசுறாரு. வந்து உறுதிப்படுத்திருக்காரு விஜய். கார் ஸ்டடிங் தான் பண்றேன்றத வைகோட்ட கன்ஃபார்ம் பண்ணிருக்காரு. அதை வந்து வைகோ வந்து பொது வெளியில போட்டு உடச்சிட்டாரு. இல்ல நீங்க சொல்றப்ப பார்த்தா தனி பெரும்பான்மை நோக்கி விஜய் நகராரா சார்? தான் கட்சி 118 எடுத்து தான் கட்சியில வரணும். ஒரு 12 பேர் ரிசைன்மெண்ட் வந்தா நம்ம போய் மக்கள்கிட்ட போய் என்னை வந்து ஆள விட மாட்டாங்க, என்னை எதுக்குன்னு கேள்வி கேட்குறாங்க, என்னால் ஆள முடியல, எனக்கு வந்து அறுதி பெரும்பான்மை கொடுங்க அப்படின்னு ஒப்பாரி வச்சு நாங்கள் விஜய் செஞ்சு ஹார்ஸ் ட்ரேடிங் அப்படின்னா இப்போ எங்கள் எம்எல்ஏ வந்து திமுக கொண்டு போனது ஒட்டக ட்ரேடிங்னு கேட்குறாரு. என்ன எப்போ கொண்டு போனாங்க? நீங்கள் தானே கொண்டு போய் சேர்த்தீங்க. திமுக சின்னத்தில் நிற்க சொன்னது யார்? விஜய் வைக்க வந்து. நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு அரசியல் பேசுவதற்காக இணைந்திருக்கிறார் முன்னாள் குடியரசுத் தலைவர் அப்துல் கலாம் அவர்களின் அறிவியல் ஆலோசகர் பொன்ராஜ் அவர்கள். வணக்கம் சார். இன்னைக்கு ஆல்ரெடி விஜயபாஸ்கர் வந்து ராஜினாமா பண்ணியிருந்தார். இன்னைக்கு வந்து எம்ஆர் விஜயபாஸ்கர் ராஜினாமா பண்ணி இன்னைக்கு 7 தொகுதிகள் வந்து காலியாக அறிவிக்கப்பட்டிருக்கு. தேர்தலுக்கு பிறகு தமிழ்நாட்டுடைய களம் இவ்வளவு பரபரப்பாக மாறி இருக்கு, எப்படி சார் பாக்குறீங்க? பணமும் பதவி இனிமேல் அதிமுகவில் வசந்த காலம் இல்லை, எதிர்காலம் இல்லை என்று நம்பக்கூடிய அற்ற கொடுத்த அந்நீர் பறவைகள் எல்லாம் பறந்து கொண்டிருக்கிறது. இதை தக்க வைப்பதற்கு எடப்பாடி பழனிசாமி என்ற பொதுச் செயலாளருக்கு விவேகமும் ஞானமும் கொஞ்சம் குறைவாக இருப்பதன் காரணமாக, அவர் பிடிவாதத்தின் உச்சியில் இருப்பதன் காரணமாக அவர் வந்து எல்லாவற்றையும் இழந்து கொண்டிருக்கிறார். ஒரு சைடில் அவர் என்ன ஃபீல் பண்ணுறாரு, இவங்கெல்லாம் போகட்டும், நம்ம புது ரத்தம் பார்த்தலாம்னு நினைக்கிறாரு. பட் ஆனால் பெர்செப்ஷன் மக்கள் மத்தியில் என்ன ஆகும்? அதிமுக அவுட்டுன்ற பெர்செப்ஷன் கிரியேட் ஆகுது. அதிமுக அவுட்டுன்ற பெர்செப்ஷன் கிரியேட் ஆயிடுச்சுன்னா திமுக வெர்சஸ் டிவிக்கு என்ன வரும்? அப்போ அதிமுக கட்சியே இல்லாமல் போய் மதிமுக அளவுக்கு அது தேர்ந்து போகக்கூடிய ஒரு சூழல் இருக்கும். இப்போ அதுக்குள்ளே அவர் விழித்துக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் விழித்துக்கொண்டு செய்ய வேண்டிய நடவடிக்கைகளை, கட்சியை பலப்படுத்த வேண்டிய நடவடிக்கைகளை உடனடியாக செய்யாவிட்டால் அதிமுக பலம் இழப்பது உறுதி. இப்போ எல்லா கட்சிகளும் திமுக கூட்டத்தில் வெளியே போகிறது சொல்கிற மையமான காரணம் அப்படின்னா அதிமுக ஆட்சி அமைக்க திமுக ஆர்வம் தெரிவிக்குது அப்படின்னு குற்றச்சாட்டு முன் வச்சாங்க. இப்போ RS பாரதி பேசும்போது என்ன சொல்கிறாருன்னா, அதிமுக திமுக வந்து பகையாளி அல்ல, பங்காளிகள் தான். கூட்டணி வச்சா என்ன தப்புன்னு கேட்கறது எப்படி சார் புரிஞ்சுக்கிறது? சிபிஎம்மும் சிபிஐயும் ஒன்றா இருக்கலாம், சிபிஎம்மும் சிபிஐயும் மார்க்சிஸ்ட் லெனினிஸ்டும் ஒன்றா இருக்கலாம். அதிமுக திமுக ஒன்றா இருக்கக்கூடாதா? 2 பேரும் எதிர்த்து அரசியல் பண்ணுவாங்க. ஏன் ஒன்றா இருக்கக்கூடாதா? சரத்பவாரும் காங்கிரஸும் ஒன்றா சேரலாம் கூட்டணியில், அதிமுகவும் திமுக கூட்டணி வைக்கக்கூடாதா? ஏன்னா 2 ஒரே கொள்கை தானுங்க. ஒரே கொள்கை, தனித்தனி தலைவர்கள் இருந்த கருத்து வேறுபாடுகள் இன்னைக்கு மறந்து போச்சு. அந்த தலைவர் இல்லை, கலைஞர் இல்லை, எம்ஜிஆர் இல்லை, ஜெயலலிதா இல்லை, கலைஞர் இல்லை. இன்னைக்கு ஸ்டாலின் இருக்காரு, எல்லாரும் அரவணைக்கக்கூடிய லெவலில் ஸ்டாலின் இருக்காரு. இதில் என்ன ஏடிஎம்கே டிஎம்கே ஒன்றா சேர்ந்து கூட்டணி வச்சா என்ன தப்பு? தமிழ்நாட்டு மக்கள் ஏற்றுப்பாங்களாங்க? ஏற்றக்கூடாது. ஏன் ஏற்றக்கூடாது? 2 பேரும் சேர்ந்தா 3 கோடிங்க வாக்கு. 2 பேரும் சேர்ந்தா 3 கோடி வாக்கு. அதிமுக எதிர்ப்பு தான் திமுக, திமுக எதிர்ப்பு தான் அதிமுக. தானே தான் எதிர்ப்பு. அதிமுக திமுக 2க்கும் தானே தான் எதிர்ப்பு. அப்படித்தானே வரும். இப்போ யார் ஆட்சியில் இருக்குது? ஆட்சியில் இருக்க கட்சி தான் ரெண்டு கட்சிக்கும் எதிர்ப்பு. இப்போ அதிமுக திமுகன்ற எதிர்ப்பு மறந்து போச்சு. எங்க பிஜேபி? எங்க பிஜேபி எதிர்ப்புன்னு சொன்னாங்கல்ல, பிஜேபி எங்க 11% ஓட்டு வாங்கிச்சு பிஜேபி அண்ணாமலை தலைமையில். இன்னைக்கு 3% போயிடுச்சு. எங்க போச்சு அந்த ஓட்டு? 12% என்டிஏ ஓட்டு எங்க போச்சு அந்த ஓட்டு? மக்கள் வந்து மாறிட்டு இருக்கும் போதும் காங்கிரஸும் கம்யூனிஸ்டும் கேரளாவில் எதிர் பார்ட்டி. ஒரு விட்டா காங்கிரஸ் வந்தால் இன்னொரு விட்டா கம்யூனிஸ்ட், இன்னொரு கம்யூனிஸ்ட் வந்தால் காங்கிரஸ். 2 பேரும் இந்தியா கூட்டணியில் இல்லையா அவங்க? சொல்லுங்க. அப்போ என்ன திமுக அதிமுக சேர்றது நம்ம பெரிய அவ்வளவு குற்றமா? அது
இல்ல பாஜக எதிர்ப்புன்னு வச்சு பார்க்கும்போது அதிமுக என்டிஏ கூட்டணியில இருக்காங்க. அப்படி இருக்கும்போது அவங்க வந்து சேர்ந்தா அது பாஜக எதிர்ப்புல திமுக வந்து கைவிட்டாங்க. இன்னைக்கு எதிர்ப்பு என்ன? பாஜக வந்து தாவக உருமாறிடுச்சு. பாஜக தாவக உருமாறிடுச்சுன்னா பாஜக எங்க இருக்கோ, எந்த ஃபார்ம்ல இருக்கோ அந்த ஃபார்மை எதிர்க்க வேண்டிய கடமை திமுக இருக்கு. தன் கட்சியை ஒழிச்சது பாஜக என்று அதிமுக இன்னைக்கு ஃபீல் பண்ண வேண்டிய சூழலுக்கு ஆகிப்போச்சு. இப்போ பாஜகவால் பாதிக்கப்பட்ட கட்சி அதிமுக. அதிமுக தன்னை பாதித்த பாஜகவை தாவக உருவத்தில் பார்க்குது. தாவக இன்னைக்கு வார வாரம் உங்கள் கட்சியிலேருந்து ஆளை எடுத்துட்டு போகுது. வார வாரம் அதிமுகவை காலி பண்ணிட்டு இருக்கு. பாஜகவின் மறுவடிவம் தாவக. அப்போ அதிமுக திமுகவும் பாஜக எதிர்க்கணும்னா தாவக தான் எதிர்க்கணும். இங்கே பாஜக தான் இல்லைன்னு போச்சு. அதை வந்து மோடியும் அமித்ஷாவுமே ஒத்துக்கிட்டாங்க. பாஜக இனிமேல் தமிழ்நாட்டில் எதிர்காலம் இல்லை, அதனால தாவக சப்போர்ட் பண்ணணும்னு ஆல்ரெடி சப்போர்ட் பண்ணிட்டாங்க. இதுக்கிடையில் தாவக வந்து காங்கிரஸோட சேர்ந்ததுனால அண்ணாமலை இறக்கி விட்டுருக்காங்க. அண்ணாமலை இறங்கி அவர் வந்து தனி கட்சி பாஜக சம்மந்தம் இல்லைன்னு சொல்றாரு. எந்த அளவுக்கு இது உண்மை நமக்கு தெரியல. அண்ணாமலை அரசியல் ஈடுபடும் தமிழகத்துல அப்துல் கலாம் தூக்கி பிடிக்கிறாரு. அதாவதுங்க, அண்ணாமலை வந்து அண்ணாமலைக்கு வேற ஐக்கான் கிடையாது. திமுக தலைவர்களையோ இல்லை பிஜேபி தலைவர்களையோ எடுத்துட்டு இங்கே வந்து செல்லுபடி ஆகாது. அப்போ அப்துல் கலாமை தான் எடுக்கணும். அதனால் அப்துல் கலாம் மேலாம் வந்து அவர் பண்ணுறேன்னு சொல்கிறார். அதை நான் வரவேற்கிறேன், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் அப்துல் கலாமுடைய கொள்கையில் உள்வாங்கி செய்வீங்களா, மதச்சார்பற்ற கொள்கையில் உள்வாங்குவீங்களா, தொலைநோக்கு பார்வை திட்டங்களை உள்வாங்குவீங்களா என்பதெல்லாம் வந்து அவருடைய செயல்பாடுகளை பொறுத்து தான் நம்ம சொல்ல முடியும். இது எந்த அளவுக்கு வந்து அப்துல் கலாம் கொள்கைகளை அவர் உள்வாங்கி அவர் செயல்படுத்துவார் என்பது நமக்கு தெரியாது. அதனால் வந்து அது வந்து பாசிட்டிவாக பார்க்குறேன். ஆனால் வந்து அதே நேரத்தில் பின்னால் பிஜேபி இருக்குமோ என்ற ஒரு சந்தேகமும் இருக்குது. அப்போ அந்த சந்தேகம் இருக்க வரைக்கும் அண்ணாமலையால் டேக் ஆஃப் ஆக முடியாது. பிஜேபியை எதிர்க்கணும், இங்கே வந்து தாவேகாவையும் திமுகவையும் அதிமுகவையும் எதிர்க்கணும். எதிர்த்தால் அண்ணாமலைக்கு பாலிடிக்ஸ். பிஜேபி எதிர்க்காமல் தாவேகாவை எதிர்க்காமல் அண்ணாமலைக்கு பாலிடிக்ஸ் கிடையாது. யாராக இருந்தாலும் சரி. என்ன இப்போ மதிமுகவில் வந்து இவர் வந்து விஜய் பக்கம் போயிட்டார் வைகோ. ஆனால் 2 எம்எல்ஏக்கள் எடுத்த நிலைப்பாடு எப்படி சார் பார்க்குறீங்க? அவங்க திமுக சின்னத்தில் போட்டிக்கிட்டப்பே திமுக உறுப்பினர் இருந்தாங்க. என்னைக்கு சின்னத்தில் இப்போ யார் பிஃபார்மில் கையெழுத்து போடுறாங்களோ அந்த கட்சியில் நீங்கள் உறுப்பினர் ஆனால் தான் கையெழுத்து போட முடியும். வேறு கட்சியில் உறுப்பினர் இருந்துட்டு பிஃபார்மில் கையெழுத்து வாங்கினீங்க ஓட்டிங்கன்னா நீங்கள் டிஸ்குவாலிஃபை ஆகிடுவீங்க ஆட்டோமேட்டிக்காக. ஸோ ஆல்ரெடி உங்கள் திமுக உறுப்பினர் தான். அதுக்கும் விஜய் ஒரு இது சொல்கிறாரு, இவர் ராஜினாமா பண்ணுங்க, நானே பிரச்சாரம் பண்ணி உங்களை வெற்றி பெற வைக்கிறேன்னு சொல்லி விஜய் வாக்குறுதி கொடுத்தா வைகோ வந்து பிரஸ் மீட்ல பேசுறாரு சார். அதான் காஸ்ட் ஷேடிங்கை வந்து உறுதிப்படுத்திருக்காரு விஜய். காஸ்ட் ஷேடிங் தான் பண்ணுறேன்றத வைகோட்ட கன்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. அதை வந்து வைகோ வந்து பொது வெளியில் போட்டு உடைச்சிட்டாரு. அப்போ இதை கூட பார்க்காம கவர்னர் தூக்கிட்டு இருக்காரான்னு கேட்குறேன். வைகோ வந்து கிளியராக சொல்கிறார், வைகோ கூப்பிட்டு விசாரணை பண்ணுங்க, கேஸை போடுங்க. காஸ்ட் ஷேடிங் பண்ணதுக்கு ஆதாரம் வைகோவே கொடுத்துருக்காரு. ஓப்பன் மீட்டிங்கில் பேசியிருக்காரு. விஜய் சொன்னதை சொல்லியிருக்காரு. அமமுக எம்எல்ஏ ஹார்ஸ் ரைடிங் பண்ணி தூங்கினாங்க. ஏடிஎம்கேல ஸ்பிரிண்டர் குரூப்பில் உருவாக்கி சோபா செட் கொடுத்து ஹார்ஸ் ரைடிங் பண்ணி 6 அமைச்சர்களுக்கு பதவி கொடுக்குறேன்னு சொல்லி அவங்கள லூர் பண்ணாங்க. ஓகே, இது வரைக்கும் 5 அமைச்சர்கள் 6 அமைச்சர்கள் ராஜினாமா பண்ணியிருக்காங்க, எம்எல்ஏக்கள் ராஜினாமா பண்ணியிருக்காங்க. அவங்க வந்து தாவக்கால 4 பேர் சேர்ந்துருக்காங்க, இன்னும் 2 பேர் சேராமல் இருக்காங்க. 2ஆம் தேதி அடுத்த மாதம் சேர போகிறாங்க. அப்போ இதுக்கு பேர் ஹார்ஸ் ரைடிங்லாம் என்னது? கொள்கை கூட்டணி. அது பேர் இல்லை, நீங்கள் சொல்கிறப்ப பார்த்தா தனிப்பெரும்பான்மை நோக்கி விஜய் நகராரா சார்? தான் கட்சி 118 எடுத்து தான் கட்சியில் வரணும். ஒரு 12 பேர் ரிசைன் பண்ணிட்டு வந்தால் நம்ம போய் மக்கள்கிட்ட போய் என்னை வந்து ஆள விட மாட்டாங்க, என்னை எதுக்கும் கேள்வி கேட்குறாங்க, என்னால் ஆள முடியலை, எனக்கு வந்து அறுதி பெரும்பான்மை கொடுங்க அப்படின்னு ஒப்பாரி வச்சு மக்களை ஏமாற்றி திரும்பவும் ஏமாற்றி அந்த 12 இதில் ஜெயிச்சிட்டோம்னா அதுக்கப்புறம் தான் வச்சே தாங்க கஷ்டம். நம்ம யாரை வேணாலும் போடலாம். ஆந்திராக்காரங்களை வந்து டெல்லி சிறப்பு நியமிக்கலாம், ஜோசியரை வந்து தன் பிஏவாக நியமிக்கலாம், தனக்கு புரோக்கராக செயல்பட்ட சினிமா புரோக்கரை வந்து சினிமா பிஆர்ஓ புரோக்கரை வந்து தனக்கு அசிஸ்டண்ட்டாக போட்டு ஜெகதீஷர் ப்ரைவேட் செக்ரட்டரியாக போட்டுக்கலாம். சினிமாக்காரங்க மட்டும் சாதிக்கலாம், என்ன வேணாலும் பண்ணலாம், அதை யாரும் கேட்க மாட்டாங்க. சார் இது கேள்வி என்னன்னா, இப்போ டெல்லி பிரதிநிதி சொல்கிறாங்க, ஆனால் அவருக்கு வந்து அதிகாரம் கிடையாது. என்ன அதிகாரம் கிடையாது? இவரு சொல்கிறார், ராஜ்மோகன் சொல்கிறார் அதிகாரம் கிடையாது. போனீங்க டெல்லி பிரதிநிதி அங்கே என்ன இந்த பிக்சர் சாப்பிட்றதுக்கா? டெல்லி பிரதிநிதி இவங்க போனால் வந்தால் டீ காப்பியை வாங்கி கொடுக்குறதுக்கா? அதுக்கு தமிழ்நாடோட ஆள் இருக்காங்க. அதிகாரம் இல்லைன்னா ராஜ்மோகன்லாம் என்னங்க
ஒரு பட்டிமன்ற பேச்சாளர்னா ஒரு அமைச்சர் மாதிரி இருக்கும். இன்னமும் பட்டிமன்ற பேச்சாளர் மாதிரியே அந்தந்த சப்ஜெக்ட் தகுந்த மாதிரி ஏதாவது உளறி கூட்டிக்கிட்டே இருந்தால் அது என்ன ஒரு அமைச்சருக்குரிய பண்பு நமக்கு வேணாம் சொல்லுங்க. எப்பவும் இடைத்தேர்தல் நடக்குது அப்படின்னா எப்போதும் ஒரு ஆளும் கட்சி சாதகமாக இருக்கும். ஆனால் இன்னைக்கு நடக்கக்கூடிய இடைத்தேர்தல் நடக்கப்போ இடைத்தேர்தல் பார்த்தீங்கன்னா பொது தேர்தல் நிலவுக்கு வந்து சூழல் மாறி இருக்கு சார். எப்படி பார்க்குறீங்க சூழலை? கண்டிப்பாக அது மக்கள் வந்து தங்களது கோபத்தை, தங்களது ஆற்றாமையை, தங்களது ஏமாற்றத்தை மக்கள் வெளிப்படுத்தினால் அது உண்மையான தேர்தலாக இருக்கும். அதை வெளிப்படுத்தல மீண்டும் வந்து விஜய்க்கு ஒரு சான்ஸ் கொடுக்கணும். ஒரு 6 வருஷம் எடுக்கட்டும், 6 மாதம், 1 மாதம்லாம் பத்தாது, ஒரு 6 மாதம் 6 வருஷம் எடுக்கட்டும் அப்படின்னு நினச்சாங்கன்னா தமிழக மக்கள் தன் தலையில் தானே மண்ணிவாரி போட்டுக் கொள்கிறதுக்கு சமானம் அனுபவிக்கட்டும். குறிப்பாக சட்டமன்றத்தில் விஜய் அவர்கள் செயல்பாடை தாண்டி எதிர்க்கட்சி தலைவராக உதயநிதி ஸ்டாலின் அவருடைய செயல்பாடு எப்படி பார்க்குறீங்க? ஏன்னா புதுவையில் வந்து இந்த செங்கல்பட்டு அந்த நீதிமன்றத்தை பற்றி பேசுனதெல்லாம் அவர் மீதான விமர்சனங்கள்லாம் வருது சார். அது சரியான அரசியல் பாதையா? இன்னும் வந்து ஒரு சட்டமன்றத்தில் இல்லாத ஒரு உறுப்பினரை, முன்னாள் முதல்வரை அப்பாவை காணும்னு சொல்லி லக்கல் பண்ணுறது, நையாண்டி பண்ணுறது ஒரு சீஃப் மினிஸ்டர் பண்ணக்கூடிய மாண்பு அழகா? அதை செஞ்சால் அவங்களுக்கு திரும்பி பதில் தாக்குதல் வர்த்தனை செய்யணும். இப்போ அவங்க கேட்பாங்கல்ல, செங்கல்பட்டில் மனைவி வந்து கணவனை தேடிட்டு இருக்காங்கன்னு கேட்பாங்கல்ல, கேட்க தானே செய்வாங்க. இப்போ நீங்கள் செஞ்சால் உங்களுக்கு வந்தால் ரத்தம், அவங்களுக்கு வந்தால் தக்காளி சட்னியா? அது எப்படி? ரெண்டுமே தவறு தானே சட்டமன்றத்தில் பேசுறது வெளியே? தவறு நீங்கள் செஞ்சுட்டா அப்புறம் தவறு திரும்பி வரத்தானே செய்யும். ஆக்ஷனுக்கு தான் ரியாக்ஷன். நீங்கள் ஆக்ஷன் பண்ணுறீங்க, ரியாக்ஷன் வருது, அப்போ ஏற்றுக்கீங்க, அவ்வளோதான். வேற என்ன? ஒரு 6 மாதம் வந்து இது தாவேக்காவை விமர்சிக்க மாட்டோம், எதுவும் செய்ய மாட்டோம் சொன்ன சூழல்ல நீ மொத்தமாக தலையெல்லாம் மாற்றப்பட்டிருக்கு. உடனே விமர்சிக்க ஆரம்பிக்கிறாங்க. காலத்தில் போராட்டத்தில் இறங்கியிருக்காங்க. வந்து சட்டம் ஒழுங்கு பிரச்சனை நடந்தால் 6 மாதம் வரைக்கும் வாயை குத்திட்டு வரணுமா? சொல்லுங்கள். நீங்கள் வந்து 1000 ஸ்கூலுக்கு பெர்மிஷன் கொடுப்பீங்க, மும்மொழி கொள்கையை தடுக்கிறேன்னு சொல்லி சட்டமன்றத்தில் அனௌன்ஸ் பண்ணுவீங்க, பின்னால் கூடி கொல்லப்புற வழியாக பெர்மிஷன் கொடுப்பீங்க, பேசாமல் பார்த்துட்டு உட்காந்துருக்கீங்களா? சொல்லுங்கள். நேரில் நடந்த வந்து எதிர்த்தா பாடுவேன், உட்காந்தா பாடுவேன், படுத்தா பாடுவேன்னு சொல்லி பாடுவீங்க. அதெல்லாம் பார்த்துட்டு சும்மா சு வெங்கடேஷ் என்ன சொல்றாங்க, 20 முறை கூட பாடலாம் தேசிய கீதம். பாடிட்டே எந்திரிச்சோன்னா பாடுங்க. ஒவ்வொரு உறுப்பினர் எந்திரிச்சிட்டு, அமைச்சர் எந்திரிச்சு தேசிய கீதம் பாடிட்டு பதில் சொல்லுங்க. உட்காரும் போது தேசிய கீதம் பாடிட்டு உட்காருங்க. உங்களுக்கு யார் வேணாம்? ஏன்னா அது ஒன்று தான் உங்களுக்கு தெரியும், வேறு எதுவும் பேச தெரியாது, பதில் சொல்ல தெரியாது. அட்லீஸ்ட் அதையாவது உருப்படியாக பாடுங்க. வேறு என்ன தெரியும்? புரோட்டோகால்னா என்னன்னு தெரியாது, தமிழ்நாட்டுடைய மரபுனா என்னன்னு தெரியாது, கவர்னன்ஸ்னா என்னன்னு தெரியாது. நீங்கள் செய்கிறது தானே சட்டம், என்ன வேணாலும் பண்ணுங்க. குறிப்பாக வைகோ வந்து ஒரு குற்றச்சாட்டு வந்து முன்வைக்கிறார். இந்த இதில் வந்து கடந்த ஆட்சியிலே வந்து ஊழல் பண்ணாங்க, கரப்ஷன் பண்ணாங்க, மக்கள் சொத்துக்களை வந்து ஆட்டையை போட்டாங்கன்னு சொல்லி குற்றச்சாட்டு முன்வைக்கிறாரு. அப்போலாம் ஏன் வந்து திமுக வந்து குற்றச்சாட்டு முன்வைக்காம, கூட்டணியில் முன்வைக்காம ஏன் வெளியே வந்து குற்றச்சாட்டு முன்வைக்கிறார் சார் அவர்? அப்போ அவருக்கு கொஞ்சம் கமிஷன் கிடச்சிருக்கும். அவர் எவ்வளோ கோடிக்கணக்கான சொத்துக்கள் வாங்கியிருக்காருன்னு மல்லை சத்தியா சொல்லியிருக்காருல்ல, லிஸ்ட் போட்டிருக்காருல்ல, அதுக்கு முதல்ல பதில் சொல்லுங்க வைகோவை. இப்போ நீங்கள் வந்து கரப்ஷனுக்கு, கமிஷனுக்கு திமுக ஆட்சி ஒர்க் பண்ணிச்சுன்னா அதுக்கு உடந்தையாக இருந்து எதுக்கு 2024 உங்கள் மகனை வந்து எம்பி ஆகினீங்க? அப்போ நீங்கள் உங்களுக்கு பதவி வேணும்னா நீங்கள் வந்து கரப்ஷனுக்கு உடந்தையாக இருப்பீங்க. உங்களுக்கு பதவி இனிமேல் இந்த இதுலேருந்து திமுகலேருந்து எந்த பிரயோஜனம் இல்லைன்னு நினச்ச உடனே வேறு எங்கே பதவி கிடைக்குதோ அதை போய் பாராட்டுவோம், ஒபாமா லெவலுக்கு பாராட்டி பேசுவீங்க. அப்போ எந்த அளவுக்கு ஒரு வைகோ என்ற ஒரு மிகப்பெரிய தலைவர் தன்னை தரந்தாழ்த்தி பதவிக்காகவும் பணத்திற்காகவும் தன்னை விலைபேசி விற்கக்கூடிய ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறார் என்பதை எண்ணும் பொழுது உண்மையிலேயே மதிமுக தொண்டர்களை நினைத்து வருந்துகிறேன். ஏன்னா மதிமுக தொண்டர்கள், பெரும்பாலான தொண்டர்கள் இப்போ வந்து திமுகவில் ஜாயின் பண்ணாங்க. எனவே மதிமுக வந்து இனிமேல் மதிமுக கட்சி வைகோவும் அவர் மகன் மட்டும்தான் இருக்கக்கூடிய கட்சியாக மாறி இருக்கிறது. எனவே அவர் 2 பேரும் போய் டிவிகே என்ற ஜோதியில் கலந்து அவங்க 2 பேரும் வந்து டெல்லி சிறப்பு பிரதிநிதியாக போயிடுவார். அதனால் வந்து இல்லை, நான் சுயமரியாதை இல்லாமல் நடத்தப்பட்டேன், கிளைகளே இல்லாத கட்சிகள்லாம் அதிக சீட்டு ஒதுக்குறாங்க, எங்களுக்கு வந்து ரொம்ப கம்மியான சீட்டு ஒதுக்கப்பட்டது, சின்னத்தில் நிற்க சொல்லி நிர்பந்திக்கப்பட்டாங்க, 4 சீட்டு நீ ஒத்துக்கிட்டாதான் அடுத்த கட்ட பேச்சுவார்த்தை நிர்பந்திச்சாங்கன்னு சொல்லி குற்றச்சாட்டு. சின்னத்தை தக்க வச்சிச்சு, தேமுதிக சின்னத்தை தக்க வச்சிச்சு, நீங்கள் எங்கே போட்டீங்க சின்னத்தை? உங்கள் சின்னம் ஏன் உங்கள்கிட்ட இல்லை? அப்போ சின்னத்தை தக்க வைக்காமல் கண்ட ஒரு சுயேட்சை சின்னத்தில் நிற்கிறதுக்கு உதயசூரியன் நின்றுங்கன்னா அவங்க சொல்லியிருக்காங்க. அதை நீங்கள் ஏற்றுக்கு தான் நின்னீங்க. நான் கமலஹாசன் மாதிரி நான் வந்து எனக்கு சின்னமே வேணாம், எனக்கு பதவியே வேணாம்னு சொல்லிட்டு வெளியே வந்துருக்கலாம்ல. கமலஹாசன் டீசெண்டாக வெளியே வந்தார்ல. உங்கள் சின்னத்தில் நிற்கிறதுக்கு நான் நிற்காமல் இருக்கலாம் அப்படின்னு சொல்லி வெளியே வந்தார்ல.
அப்போ நீ அது வந்திருந்தீங்கன்னா வைகோ வந்து மானஸ்தன்னு ஒத்துக்கணும். 2 எம்எல்ஏக்கள் ஜெயிக்க வச்சு நின்று ஜெயிக்க வச்சுட்டு நாங்கள் சுயமரியாதை இல்லை, எங்களை வந்து மதிக்கலை அப்படின்னு இப்போ சொன்னீங்கன்னா, அப்போ நீங்கள் பதவிக்காக பணத்துக்காக எதையும் செய்யக்கூடிய ஒரு ஆர்டினரி நபராக நீங்கள் மாறி நிற்கிறீர்கள் என்பது உறுதி தானே, உண்மை தானே? அப்போ உங்களுக்கு என்ன மதிப்பு இருக்குது, மரியாதை இருக்குது சொல்லுங்க. ஹார்ஸ் ரைடிங்கு நீங்கள் உடனே போயிருக்கீங்க. விஜயனுடைய ஹார்ஸ் ரைடிங்கு ஆதரவு, விஜயனுடைய ஹார்ஸ் ரைடிங்கு லூருக்கு தூண்டுதலுக்கு மயங்கி உங்கள் எம்எல்ஏக்களை ரிசைன் பண்ண சொல்லி கம்பல் பண்ணியிருக்கீங்க. அப்போ ஹார்ஸ் ரைடிங்கை ஊக்குவிச்சிருக்கீங்க நீங்களும் விஜயும் சேர்ந்து ஊக்குவிச்சிருக்கீங்க. அப்போ உங்க 2 பேர் மேலே ஆக்ஷன் எடுக்கணும் இல்லையா கவர்னர்? நாங்கள் விஜய் செஞ்சு ஹார்ஸ் ட்ரேடிங் அப்படின்னா இப்போ எங்கள் எம்எல்ஏ வந்து திமுக பக்கம் கொண்டு போனது ஒட்டக ட்ரேடிங்னு கேட்குறாரு. என்ன எப்போ கொண்டு போனாங்க? நீங்கள் தானே கொண்டு போய் சேர்த்தீங்க. திமுக சின்னத்தில் நிற்க சொன்னது யார்? வைகோ தானே. அப்போ ஒட்டக ட்ரேடிங் நீங்கள் பண்ணீங்களா? திமுக சின்னத்தில் நிற்க சொன்னது யார்? வைகோ தானே. அப்போ அன்னைக்கே நீங்கள் ஒட்டக ட்ரேடிங் பண்ணி தானே திமுக விற்றுருக்கீங்க 2 பேரையும். அப்போ ஒட்டக ட்ரேடிங் பண்ணி எவ்வளோ விற்றீங்க திமுகவுக்கு? விற்ற பிறகு எப்படி நீங்கள் வாங்குறதுக்கு உங்களுக்கு உரிமை இருக்கும்? எப்படி வருவாங்க? திமுகவால் ஜெயிச்சாங்கன்னா நம்புகிறாங்க, உங்களால் ஜெயிக்கலன்றதை நம்புகிறாங்க. இனிமேல் போய் உங்கள் பின்னால் போய் தாவக்கால போய் ஜெயிக்க முடியாதுன்றதை நம்புகிறாங்க. தாவக்கால கூட போய் வைகோ பின்னால் போய் தாவக்கால சேர்ந்தாலும் ரிசைன்மெண்ட் சேர்ந்தாலும் ஜெயிக்க முடியாது, மக்கள் நம்மளை ஏற்றுக்கொள்ள மாட்டாருன்னு நம்புகிறாங்க அவங்க. இப்போ ஜெயிக்க முடியாத கட்சியில் போய் தாவக்கால போய் சேருன்னா எப்படி சேருவாங்க? இருக்க எம்எல்ஏ பதவி உங்கள் ஒரு நாள் 20 வருஷம் 30 வருஷம் பின்னால் வந்து வாழ்க்கையை தொலைச்சி, பணத்தை தொலைச்சி, எல்லாத்தையும் தொலைச்சி இப்போ தான் 2 எம்எல்ஏ கிடச்சிருக்கு. அந்த 2 எம்எல்ஏ பதவியை காலி பண்ணிட்டு உள்ளதும் போச்சு உள்ளக்கலான்னு போகிறதுக்கா அந்த எம்எல்ஏக்கள் இருப்பாங்க. அவங்க சரியான முடிவு எடுத்திருக்காங்க, கரெக்டான முடிவு எடுத்திருக்காங்க. வைகோவுக்கு முகத்தில் கரியை பூசிருக்காங்க. வைகோவுக்கு துறைவுக்கு முகத்தில் கரியை பூசிருக்காங்க. ஓகே சார், இறுதி என்ன கேள்வி அப்படின்னா, இப்போ திமுக கூட்டணி எப்படி உடஞ்சதோ அதே போல் என்டிஏ கூட்டணியும் உடஞ்சிட்டு இருக்கு. இப்போ தமிழ் மாநில காங்கிரஸ் வந்து வெளியே வந்திருக்கு, தொடர்ச்சியாக அந்த கூட்டம் வந்து வெளியே வராங்க சார், எப்படி பார்க்குறீங்க அதை? உடனே நான் இனிமேல் என்டிஏ கூட்டணிக்கு பிஜேபிக்கு இனிமேல் வேல்யூ இல்லை. ஒன்று அவங்க வந்து பிஜேபியினுடைய மறுபடியும் வரக்கூடிய தாவக்காவுக்கு போகணும், இல்லைன்னா பிஜேபியால் களமிறக்கப்பட்ட அண்ணாமலையிட்ட போகணும், இல்லைன்னா வந்து அவங்க வேற முடிவு எடுக்கணும். ஸோ அப்படிப்பட்ட ஒரு சூழல் வரும் பொழுது ஒன்றுன்னா என்டிஏ கூட்டணி இருக்கிற கட்சிகள் உடைந்து எங்கேயாவது போய் சேருவாங்க. ஓகே சார், இவ்வளோ நேரம் நிகழ்வு கலந்து கொண்டு பல்வேறு கருத்துக்களை பயன் நமக்கு நன்றி சார். நன்றி.